நாம போய் மத்தியில் போய் உள்துறை அமைச்சரை போய் சந்திச்சா அவர் போய் கதவை தட்டுறாங்களாம். அப்புறம் என்ன பாரத பிரதமர் நேற்று வந்தார்ல முந்தா நாள், எத்தனை பேர் போய் கதவை தட்டினீங்க? அப்படியே லைனா இருந்துட்டு கதவை தட்டுறாங்க. கதவு தட்டல, கதை முடிஞ்சுது. அந்த அச்சத்தோட போய் இத்தனை பேர் கதவை தட்டுறீங்களே, எதுக்கு தட்டுற? நாங்கள் முறையாக போய் உள்துறை மந்திரியை நாங்கள் சந்தித்து தமிழ்நாடு ஒரு பிரச்சனை சொல்கிறோம், அவர்களும் சில பிரச்சனை தீர்த்து வச்சாங்க. நீங்கள் தான் போகவே மாட்டீங்களே. இன்னைக்கு பாரதிய ஜனதானா உங்களுக்கு கசக்குது, ஆனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னா உடனே ஓடி போய் கதவை தட்டுறீங்க. இது நியாயமா? இதே நல்லா சிந்திச்சு பாருங்க. தான் அண்ணன் கூட இருந்தார் 2001 பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்களா இல்லையா? ஏன்னா நீங்கள் போட்டிட்டீங்களா இல்லையா? அண்ணனே சாட்சி. அப்போ பாரதிய ஜனதா அதே கட்சி தானே. இன்றைக்கும் பாரதிய ஜனதா தான், வேற பேர்ல இருக்குதா? இன்னைக்கும் அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காரு, அன்னைக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. ஆனா அவர்கள்லாம் கூட்டணி வச்சா நல்லது, நாங்க கூட்டணி வச்சா மதவாத கட்சி. கேவலமா இல்ல? இது ஒரு ஜனநாயக நாடுங்க. நீங்க அரசியல் செய்ய வேண்டாம்னு சொல்லல, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கட்சி கூட்டணி அமைக்கும். அதுல எதுக்கு போய் தவறான கருத்தை, அவதூறான கருத்தை பரப்பி அரசியல் ஆதாயம் தேட திமுக முயற்சிக்குது? ஒரு காலம் முடிக்க நடக்காது. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா பலம் வாய்ந்த கூட்டணி. ஆகவே எங்களுடைய கூட்டணி தான் 100% தமிழகத்திலே வெற்றி பெறும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். வரி மேல் வரி போட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்கின அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மின்சார கட்டணம் தான் சொல்றாரு தம்பி, மின்சாரத்தை தொட்டா தான் ஷாக் அடிக்கும், மின்சார கட்டணத்தை கேட்டாவே ஷாக் அடிக்குது. அப்படிப்பட்ட மின் கட்டண உயர்வு, கடுமையான மின் கட்டண உயர்வு. நீங்க பார்த்தீங்கன்னா முதல் கட்டமா 3 வருஷத்துக்கு முந்தைய 52% மின் கட்டணம் உயர்த்திட்டாங்க. வருடம் 5 வருஷம் மின் கட்டண உயர்வு. இப்போ 3 ஆண்டுல 15% உயர்த்திட்டாங்க. ஆக 52 + 15 67% மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இதுக்கு இப்போ தற்காலிகமா ஒரு மின்சாரத்துறை மந்திரி வந்திருக்கார், சிவசங்கர் ஒரு மந்திரி. நான் ஒரு இடத்துல பேசும்போது கிண்டல் வச்சு பேசுறார். திரு சிவசங்கர் அவர்களே, நீங்க வாங்க, ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் 2 மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு கரண்ட் பில் கட்டணும், இப்ப எவ்வளவு கரண்ட் பில் கட்டுறான்னு தெளிவுபடுத்துறோம். மக்களை ஏமாற்று வேலையில நடக்காது. இன்றைக்கு அவ்வளவு மின் கட்டண உயர்வு, மக்கள் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு மின் கட்டண உயர்வு. அது மட்டும் இல்ல, நம் மாநிலத்துக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மின் கட்டண உயர்வால் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே கிடையாது, இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. ஆக வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பை வரி, மின் கட்டணம் எல்லாம் உயர்ந்து போனா கூட கடை வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கடை வாங்குறேனே தெரியல. அண்ணன் ராஜா கிட்ட பேசுறேன், என்னன்னா இவ்வளவு கடை வாங்கிட்டு அவரு சொன்னாரு, எதுக்கு கடை வாங்குறானே தெரியல. ஒரு பக்கம் வருவாய் அதிகரிச்சுட்டுது. 2020-21 அந்த ஆண்டில் இருக்கிற வருவாய் அண்ணா திமுக ஆட்சியில், 2024-25 திமுக ஆட்சியில் வருகின்ற வருவாய் ஒப்பிட்டு பார்த்தா 1,36,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் உயர்ந்திருக்குது. அப்ப எது கடை வாங்குறீங்க? 4,38,000 கோடி இந்த 4 வருஷத்துல கடை வாங்கிட்டாங்க. இந்த ஆண்டு 1,00,000 கோடி கடை வாங்குறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டு முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி கடனை வாங்கிட்டு போயிருக்காங்க. கடன் சுமையில தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்கிறீங்க. ஆக ஒரு பக்கம் வருவாய் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்குறீங்க. திட்டம் எதுவுமே வரலையே. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய பாலங்கள் கொடுத்தோம், தடுப்பணை கொடுத்தோம், நிறைய கல்லூரி கட்டி கொடுத்தோம், எதுவுமே வரலையே. இப்படி எதுவுமே வராத இவ்வளவு கடன் வாங்கி இருக்கீங்க. இதுக்கெல்லாம் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த அரசாங்கம்.
ஏன்னா எல்லாமே ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் திமுகவுடைய தாரக மந்திரம். இதை தவிர்த்து எதுவுமே கிடையாது. இங்கு மாநகராட்சி ஆரம்பிச்சு, மாநகராட்சியில் ஊழல் ஆரம்பிச்சு கடைக்கோட்டில் பஞ்சாயத்து வரைக்கும் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிக்காத நாளே இல்லை. தினந்தோறும் கடை விரிச்சு போட்டு வியாபாரம் பண்ற மாதிரி அவர்கள் இந்த கொள்ளையடிப்பதிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. நீங்க அண்மையில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வீடு கட்டுவோம். இல்லை, நிறைய பேர் கிராமத்துலேருந்து வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கும், அதில் வீடு கட்டியிருப்பீங்க. அந்த வீடு கட்டினதுக்கு வரி போடுவாங்க பஞ்சாயத்தில். இப்போ என்ன ஆச்சு? ஒரு வாரத்துக்கு முன்பு ஜூலை 16ஆம் தேதி ஒரு நோட்டீஸ் விட்டாங்க. நீங்கள் ஏதாவது அனுமதி கிராமத்தில் உங்கள் தோட்டத்தில் வீடு கட்டி இருந்தா, அனுமதி இல்லாத வீடு கட்டி இருந்தா சீல் வைக்கலான்ட்டு. என்ன நீங்கள் வந்து அனுமதி வாங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கணும். இனிமேல் புதிதாக வீடு கட்டுருவீங்க, அனுமதி வாங்கிட்டு கட்டுனா பரவாயில்லன்னு சொன்னால் பரவாயில்ல. ஏற்கனவே வீடு கட்டி குடியிருக்கிறவங்க எப்படி போய் அனுமதி வாங்க முடியும்? சீல் வச்சுட்டு அவங்க எங்கே போவாங்க? எவ்வளோ மோசம் பாருங்க. இன்னொன்று, இன்னைக்கு தந்தி பேப்பரில் வந்துருக்குது பாருங்க. தான் தந்தி பக்கம் பக்கத்திலேயே டீ கடை முதல் அனைவருக்கும் பொருந்தும். கிராம பகுதியில் தொழில் செய்வதற்கு லைசன்ஸ் கட்டாயம். டீ கடை இனிமேல் டீ கடை வச்சா கூட லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு எவ்வளோ லஞ்சம் கொடுக்கணும்? எத்தனை பேர்த்து போய் பார்க்கறது? பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க. நாங்கள் சொன்னால் பொய்யும்பாங்க. வேணுமெனே அதுக்கு ஒரு மந்திரி இருக்காங்க, சில மந்திரிக எடப்பாடி பழனிசாமி வேணுமெனே பொய்யா பேசுறாருப்பாங்க. அவர்கள் போட்ட ஜீவோ டீ கடை இந்த செலவு பட்டி வச்சு நம்ம ஏதாவது வேசி ஈசி சட்டை புடவை அயன் பண்ணனா அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். இந்த கொடுமை எங்காச்சும் உண்டா? நான் வர்ற வழியில் 2 நாளைக்கு முந்தி அங்கே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே எல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு டென்ட் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து வைக்கிறாங்க. அதுக்கு இனிமேல் லைசன்ஸ் வாங்கணும். இப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி தேவைங்களா? ஏங்க ஏழை மக்கள் எப்படி பிழைக்கிறது பாருங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு. டீ கடை, தையல் கடை இருக்குது பார்த்தீங்களா? நம்முடைய சகோதரியே நம்ம தையல் கடை வச்சுருப்பாங்க, தையல் மிஷினு. அதுக்கும் இனிமேல் லைசன்ஸ் வாங்கி ஆகணும். சலவை கடை, பெட்டி கடை, சின்ன சின்ன பெட்டி கடை கிராமத்தில் ரோட்டோரம் வச்சுருப்பாங்க. அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை, அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். அவன் கடையே மொத்தம் ஒரு 3000-4000 தான் போரும் ஜாமானம். அதுக்கு 250லேருந்து 50,000 வரைக்கும் வரி. இது எங்கேயும் நாடு போய் தாங்கும்? இது யார் தான் ஐடியா கொடுக்குறாங்களே தெரியல. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒன்றுமே கிடையாது, ஒரு பொம்மை முதலமைச்சர். ஏங்க இப்படிப்பட்ட யாராச்சும் விடுவாங்களா? ஒன்றும் தெரியாது. நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்கிட்ட, கிராமத்தில் இருக்கின்ற முதலமைச்சரானா கூட இப்படிப்பட்ட அறிவிப்பை வெளியிட மாட்டாங்க. அதோட மோசமான முதலமைச்சர் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். கிராமப்புற மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? நாமெல்லாம் கிராமத்தில் இருந்து வந்தாங்க. ஏன்னா அப்படி கிராமத்தில் இருக்கிற எல்லா கடைக்கும் அப்புறம் சிசிடிவி கேமரா பொருத்துமா. அந்த கேமரா எவ்வளோ விலை இருக்குதோ அதுதான் கடையினுடைய முதலீடே இருக்கும். எங்கே போய் சிசிடிவி கேமரா பொறுத்துறது? அதில் என்ன ஊழல் நடக்க போகுது? அங்கே என்ன ஒரு மிட்டாய் கடை வச்சு மிட்டாய் அது மாதிரி கொடுப்பாங்க, வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிற கிராம மக்கள் அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? அதோட இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்கார். யாருடன்? ஊர் ஊரா கொண்டு வந்து அட்டை கொடுத்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி உங்களுடன் ஸ்டாலின், நீ உங்க கட்சிக்காரனை பயன்படுத்தி எதுக்கு அரசு ஊழியர்களை பயன்படுத்துற? உங்களுக்கு விளம்பரம் கிடைக்கிறதுக்காக அரசு பணத்தை வீணடிக்கலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காரு? 46 கோரிக்கை, 46 பிரச்சனை மக்களுக்கு இருக்குதான். நல்ல வேலைக்கு முதலமைச்சருக்கு இப்போதான் தெரிஞ்சிருக்குது. 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா பதவி வைத்துட்ட ஒரு முதலமைச்சருக்கு மக்கள்கிட்ட 46 பிரச்சனை இருப்பதாக இதில் அடிச்சு அவரே ஒத்துக்கிட்டார். நாம கொடுக்கல, அவர் அடிச்சு கொடுத்த இந்த விளம்பரத்தாளல். அந்த 46 கோரிக்கை அரசு ஊழியர்கள் வந்து வீடு வீடாக கேட்பாங்க. நீங்கள் அந்த பிரச்சனை சொன்னீங்களா, உடனடியாக போய் 45 நாள் சம்பந்தப்பட்ட அதிகாரி சொல்லி தீர்வு காண்பாங்களாம். எப்போ? ஆட்சி போகும்போது. இது ஒரு கதை இருக்குது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் உடைய ஹாஸ்பிட்டலில் செஞ்சுன்னா சேர்த்திட்டா வெண்டிலேட்டர் வச்சு உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த அரசாங்கம் உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்குது. அந்த வெண்டிலேட்டர் எடுத்தால் உயிர் போயிடும். அது மாதிரி 2026 தேர்தலில் மக்கள் மாற்றி வாக்களிப்பாங்க, அதிமுக ஆட்சிக்கு வரும். அப்போ எங்கே போய் நிறைவேற்றுவீங்க? இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட பரப்பி மக்களிடத்திலிருந்து வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம்
தந்திரமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க. இதை நீ நல்லா சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாத்துது. தினம் தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு அறிக்கை, தினம் ஒரு டாபிக் பேர் வைப்பாங்க. இதுக்கு பேர் வைக்கிறதுல வல்லவர் இன்றைய முதலமைச்சர், பேர் வைப்பதில் வல்லவர். அது ஒண்ணுதான் அவரால் முடியும். இதுக்கு பேர், இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் வச்சு வெளியிடுவார். அதுக்கு மட்டும் நோபல் பரிசு கொடுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கும். இன்னொன்னு, 3-4 நாளைக்கு முந்தி திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு போச்சு. நான் கூட வருத்தப்பட்டேன். பரவாயில்ல, பாவம் முதலமைச்சராக இருக்காரு, ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்காரு, போய் மருத்துவமனையில் சேர்ந்து நல்லா சிகிச்சை பெற்று குணமாகி வீட்டுக்கு வரணும்னு சொன்னா, அங்கே டேபிள் போட்டு அரசு அதிகாரிகள் அமர வச்சுக்கிட்டு இவருக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாராம். ஏன்னா நாட்டில் என்ன புயல் அடிச்சுட்டுதா, வெள்ளம் வந்துட்டுதா, மக்கள் துன்பப்பட்டு இருக்காங்களா, எப்படி நாடகம் பாருங்க. சரி, இந்த 4 நாள் தான் போய் படுத்தீங்க, நாட்டில் பெரும் பிரச்சனை, அதனால மக்கள்லாம் அழைச்சி அங்கே இருக்கிற உயர் அதிகாரிலாம் அழைச்சி மீட்டிங் போடுறீங்க. 18 நாள் வெளிநாடு போனீங்களே, அப்போ என்ன அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனை சிந்திச்சு பார்த்தீங்களா? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்காக வெளிநாடு போனீங்க. எங்க இங்கிருந்து வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லிட்டு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. இங்க 18 நாள் அங்க போய் உல்லாசமா இருந்துட்டு வந்தார். இங்க உடல் நலம் சரியில்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரு, அங்க வந்து சிகிச்சை பெற்றாரு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றீங்க பாரு, அதுதான் தவறு. இப்படியெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றவே முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக புரிந்தவர்கள், எடை போட்டு பார்க்கக்கூடியவர்கள். எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, யார் சிறப்பாக செயல்படுவார் என்று எடை போட்டு அதற்கு தீர்மானிக்கக்கூடிய திறமை படைத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இப்படியெல்லாம் பாருங்க எப்படி நாடகம். அதோட வெளிநாடு போனார். அந்த வெளிநாட்டில் அங்க இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைச்சி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டால் பரவாயில்ல. தமிழ்நாட்டுக்கு தொழிலதிபர்கள் வெளிநாட்டுக்கு அழைச்சி அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். இப்படி கேவலமான முதலமைச்சர் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்தியாவில். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதா இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர் அழைச்சி இங்கே போடு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இவர் வெளிநாடு போய் எதுக்கு போனாரோ தெரியல. இங்கிருந்த சம்பாரிச்ச பணத்தெல்லாம் முதலீடு செய்ய போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது கண்டுபிடிக்க கூடாது என்பதற்காக இங்க இருக்கிற தொழிலதிபர் அழைச்சு, தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அழைத்து அங்கே போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறீங்களே, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவைங்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க, ஸ்டாலின் காது கேட்கிற மாதிரி. அப்புறம் இன்னொருத்தர் 10 ரூபாய்னா உங்களுக்கு தெரியும், 10 ரூபா பாலாஜி ட்ரேட் மார்க் ஐஎஸ் மாதிரி ஆகி போயிட்டார் அவர். 10 ரூபாய்னா எல்லா இடத்துலையும் எது தெரியுதோ இல்லையோ பாலாஜி தெரியுது. ஆக நீங்கள் டாஸ்மாக் கடை தமிழ்நாடு பூரா ஒரு 6000 கடைக்கு மேலே இருக்குது. இதில் எங்கேயும் டாஸ்மாக் கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மேலிடத்துக்கு போவதாக பத்திரிகையில் ஊடகத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த டாஸ்மாக் கடையில் பணிபுரிகின்ற ஊழியர்களே இதை பற்றி பேட்டியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மாதத்துக்கு ஒரு நாளைக்கு 15 கோடினா மாதத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி இதில் மட்டும் கொள்ளையடிக்கிறாங்க, வெறும் 10 ரூபாயில். அப்புறம் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பாருங்க எவ்வளோ கொள்ளையடிச்சிருப்பாங்கன்னு. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த பாலாஜி மீது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்ற இந்த அரசு தேவையா? ஊழல்